வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி இன்னொரு டிஷ் ஸ்ரீ ஜெயந்திக்கு உண்டானதே. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரீத்தியான ஒரு இது தெரட்டிப்பால். அது மோஸ்ட்லி எல்லா ராத்துலேயும் பண்ணுறது தான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் ஒன்றும் புதுசாக சொல்லித்தரல. அதே மாதிரி புதுசாக கல்யாணம் ஆன குழந்தைகள், பண்ண தெரியாத குழந்தைகளுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் மில்க்கு, என்ன மில்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மல் 3% மில்க் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்கெல்லாம் கூட எடுக்கலை, நார்மல் மில்க் தான். நம்ம தினம் வாங்க மாட்டோமா காஃபி டீக்கு, அந்த பாலில் தான் பண்ணுறேன். இது நல்லா காயணும். இது பொங்குற வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தேன் ஸ்டோரி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டோரிக்குன்னு இன்னொரு சேனல் சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறோம், அது வேறு விஷயம். ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் இது வரத்துக்குள்ளே மேபி உங்களுக்கு அந்த சேனல் ஆன் ஆயிருந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த இடத்துல கிருஷ்ணரை பற்றின ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய குழந்தைகளுக்கும் அது பிடிக்கும். ஒரு வாட்டி ராதையும் கிருஷ்ணரும் யமுனை ஆற்றுக்கரையில் உட்காந்துட்டு பேசிகிட்டே இருப்பாள். அப்போது கிருஷ்ணருக்கு திடும்னு ராதைகிட்ட சொல்லுவார், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, நீ போய் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவார். இன்னும் உங்களுக்கு அவ்வளோ பசிக்கிறதா அப்படிம்போ, ஆமாம் 2 பேருக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பாடு கொண்டு வா அப்படின்பேன். சரின்னு அவளும் போய் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வருவோம். அப்போ பார்த்தா கிருஷ்ணர் சொல்லுவார், அந்த கரையில் பார்த்தீங்கன்னா துர்வாச முனிவர் உட்காந்துட்டுருக்கார். அவரும் பசியோடு இருக்கார். எப்பயும் நம்ம இந்த மாதிரி குருவெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு முதல்ல கொடுத்துட்டு தானே நம்ம சாப்பிட்ணும். நீ போய் அவருக்கு சாப்பாடை போட்டுட்டு வந்துடும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிம்பார். சரின்னு ராதை யமுனை ஆற்றை கடந்து அந்த பக்கம் போய், அப்போ போர்ச்சே வெறும பாத லெவலில் தான் தண்ணி இருக்கும், அதில் கடந்து அந்த பக்கம் போய் துர்வாசருக்கு சாப்பாடு போடுவோம். அவர் என்ன பண்ணுவார்னா 2 பேர் சாப்பாட்டையும் அவர் ஒத்தரே சாப்பிட்டுடுவார். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நம்ம போய் திருப்பி கிருஷ்ணனுக்கு பசிக்கிறதுங்கிறான், நம்ம போய் திருப்பி வீட்டில் போய் சாப்பாடு எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு ஆற்றை கடக்கிறதுக்கு வருவோம். அப்போ பெரிய வெள்ளம் வந்துடும். திடும்னு யமுனை ஆற்றுல வெள்ளம் ஓடுறதே. அவள் துர்வாசர்கிட்ட போய் கேட்போம், நான் எப்படி அந்த பக்கம் போகிறது, இப்படி வெள்ளம் திடும்னு வந்துடுது, கிருஷ்ணர் ரொம்ப பசியோடு இருக்கா, நான் அவருக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ துர்வாசர் சொல்லுவார், அது நான் இத்தனை நாழி பட்னி இருந்து பசி இருந்து கிருஷ்ணனையே தானம் பண்ணேன்னா எனக்கு இந்த யமுனை ஆற்று வழிவிடணும் அப்படின்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அதாவது துர்வாசர் அவர் இத்தனை நாள் பட்னி இருந்தாராம், பசி இருந்தாராம், அவர் எதுவுமே சாப்பிடலையா, கிருஷ்ணனை மட்டும் தியானம் பண்ணிட்டு இருந்தாராம் அப்படின்னு சொல்லுவார் ராதைகிட்ட. அது எப்படி நீங்கள் தான் இப்போ 2 பேருக்கு உண்டான சாப்பாட்டை சாப்பிட்டு நீங்கள் பட்னி இருந்தேன்னு நான் எப்படி போய் சொல்லுறது அப்படின்போ. நீ இதை போய் சொல்லு, யமனை வழி விடலைன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு அப்படின்பார். இது என்ன நீங்கள் உங்களுக்கோசரம் யார் வேணால் பயந்துன்னு என்ன வேணால் பண்ணுவாங்கிறதுக்கோசரம் நீங்கள் பொய்யெல்லாம் கூட சொல்லுவேளா அப்படின்னு அவள் சத்தம் போடுவோம். நான் சொல்கிறேன் இல்லையாம்மா, நீ போய் சொல்லிப்பாரு முதல்ல. அவள் போய் யமுனைகிட்ட போய், என்னவோ போங்க, உங்கள் கோவத்துக்கு பயந்து யமுனை கூட இது பண்ணுவோம் போல இருக்கு, துர்வாசர்னா கோவத்துக்கு பேர் போனவர்ன்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் சொல்லுவோம். யமுனை அழகாக வழி விட்டுடும். இப்போ இது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட கற்றுன்னு கற்றுவோம். துர்வாசருக்கு யார் தான் பயப்படுறதுன்றதே இல்லை, யமுனை ஆறு கூட பயப்படுறது. பொய் சொல்லிடுது. அவர் சொன்னது அத்தனையும் பொய். அவர் 2 பேர் சாப்பாட்டை சாப்பிட்டார், அப்புறம் அவர் சாப்பிடாம பட்னி இருந்தார்னு சொல்கிறார். அது எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லி கற்றுன்னு கற்றுவோம். அப்போ சரி நான் உங்களுக்கு போய் சாப்பாடு எடுத்துன்னு வரேன் முதல்ல அப்படிம்போம். இல்லை எனக்கு வேண்டாம், நான் 2 பேரோட சாப்பாட்டை சாப்பிட்டா மாதிரி எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு, எனக்கு ஒன்றுமே எனக்கு வேண்டாம் அப்படிம்பு. இப்போ தானே சொன்னேன் நீங்கள் இவ்வளோ பசிக்கிறதுன்னு, முதல்ல அவருக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்கலான்னு போனேன், பட் நீங்கள் அதுக்குள்ளே பசியே இல்லைங்கிறேன், அது எப்படி இப்படிம்போம். அதுதான் நிஜம். துர்வாசர் என்ன பண்ணினார்னா ஒரு வாயில் அவர் போட்டுக்கிறதே அது ருசியோ எதுவோ பார்க்கல, எடுத்து வாயில் போடுறதே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லியே அவர் வாய்க்குள்ளே போட்டார்.
அந்த ஒரு வாயும் அவர் வாயில் போடுறதே அவர் வயிற்றுக்கு போல் என் வயிற்றுக்கு வந்துடுது எல்லாம். அதனால என்னோடய வயிறு ஃபுல்லாகிடுது. அவர் சொன்னது உண்மை, அவர் வயிற்றில் சாப்பாடு இல்லை, அவர் பட்னியோடு தான் இருக்கார். அது சத்தியம்ன்றதுனால தான் யமுனை வழி விட்டுது. அவர் என் மேலே வச்சிருக்கிற அந்த பக்தியும் என் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையும் சுத்தமான உண்மையான ஒரு பக்தி. அது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ என் மேலே இந்த அளவுக்கு பக்தி வச்சு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கெல்லாம் எல்லா நேரத்துலையும் நான் பக்கத்துலேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ இது நிறைய பேருக்கு இந்த கதையும் தெரிஞ்சிருக்கலாம். நான் இது வந்து ஒரு உபன்யாசத்தில் கேட்டேன். நிஜமாலுமே எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது இந்த ஸ்டோரி. உங்களுக்கெல்லாமும் இது உபயோகமாக இருக்குமேன்னு சொன்னேன். ஸோ இது பால் காயட்டும், அப்புறமா நம்ம பார்க்கலாம். நம்மளோட அந்த ஸ்டோரி சேனலில் நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக, ஆனால் சொல்லணுன்னா நிறைய ஸ்டோரிஸ் கிருஷ்ணாவை பற்றி தான், குட்டி 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 கதைகளாக அவரை பற்றி தான் இருக்குது. ரெண்டாவது விநாயகரை பற்றி, மிச்ச சுவாமிலாம் பார்த்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஸ்டோரி சேனல் கண்டிப்பாக விரைவில், இது வரத்துக்கு முன்னாடியே அதை ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா விரைவில் ஆரம்பிச்சுட்டு ஏதாவது ஒரு வீடியோவில் அதோட லிங்க் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச விநாயகர் சதுர்த்திக்கிட்டேருந்து அதை ஆரம்பிச்சிடுவேன் எப்படியும். ஸோ ஏன்னா அவர் தான் நம்மளுடைய பிரத்யக்ஷ கடவுள், நம்மளோட கூடவே இருக்கிறவர், எப்பவும் எனக்கு எப்பயும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறவர். அதனால் விநாயகர் சதுர்த்தி இதுலேருந்து தான் அது ஆரம்பிக்கப்படும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் முன்னாடியே இந்த கதை உங்களுக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு 45 மினிட்ஸ் ஆயிருக்கு. மெதுவாக வச்சு பண்ணியிருக்கேன். அதனால் பிகாஸ் அடிப்பிடிக்கக்கூடாது, கலரிண்டே இருக்கணும். நம்ம இந்தளவு கெட்டியான அப்புறமா இப்போ சுகர் போடலாம். ரெண்டு கரண்டி சுகர் போட்டிருக்கேன். அதாவது 1 லிட்டர் பாலுக்குன்னு கணக்கு எடுத்துக்காதீங்க. ஃபுல் க்ரீம் மில்க் நீங்கள் எடுத்துருந்தேன்னா இதை விட ஜாஸ்தி வந்திருக்கும் உங்களுக்கு கோவாவோட இது நம்ம நார்மல் மில்க் எடுத்தோங்கிறதுனால கம்மியாக தான் இருக்குது. அதனால் பால் சுண்டி எவ்வளோ தூரத்துக்கு இதாக இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போடுங்க. சர்க்கரை போட்ட அப்புறமா இலகின்னு இருக்கு பாருங்க. இதை வந்து சில பேர் கேட்பேன், வெல்லம் போடலாமா, இது வெல்லம் போட்டு பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தேன்னா பழைய நாள்லலாம் வந்து வெல்லம் போட்டு தான் பண்ணுவாள். இப்போல்லாம் தான் எல்லோரும் சுகருக்கு மாறினது. அதனால் வெல்லத்தை வந்து இதெல்லாம் இல்லாத குப்பையெல்லாம் இல்லாமல் கெட்டியாக கரைச்சுன்ட்டு இதில் தூக்கி விட்டு நீங்கள் ஏன்னா சம்டைம்ஸ் இப்போல்லாம் நிறைய கல் மண்ணெல்லாம் இருக்குது. நம்ம அப்படியே அந்த நாள்லலாம் அப்படியே போட்டு போயிடுவாள். இப்போ எல்லாத்துலேயும் ரொம்ப கல் மண் இருக்கிறதுனால ஒரு தடவை சின்ன கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லத்தை திக்காக கரைச்சிட்டு இதில் தூக்கி விட்டு நல்லா கிளறி இருக்கலாம். அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். பார்க்க போனேன்னா ஸ்ரார்த்தத்துக்கெல்லாம் பண்ணுறதே திரட்டிப்பால் நிறைய பேராத்தில் இருக்கும். அவள்லாம் வந்து சர்க்கரை சேர்க்க மாட்டாள். ஜென்ரலாகவே ஸ்ரார்த்தத்துக்கு சர்க்கரையே சேர்க்க மாட்டாள். வெல்லம் போட்டு தான் அப்போ திரட்டிப்பால் பண்ணுவாள். ஏலக்காய் பொடி போட்டுலாம். இதில் வேறு சில பேர் வந்து முந்திரி பாதாம்லாம் கட் பண்ணி போட்டுலாம் கண்டிப்பாக இதெல்லாம் அவாவா சௌகரியம். ஆனால் நம்ம திரட்டிப்பால் அப்படிங்கிறது இப்படி தான் பண்ணுவாள் ஜென்ரலி. இதில் எக்ஸ்ட்ரா இந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்புலாம் போடுறதெல்லாம் இப்போ வந்த ஒரு இது தான். ரெடி ஆகிடுத்து பார்த்துடலாம். திருப்பி சர்க்கரை போட்டுன்றதும் நீத்துன்றது இப்போ திருப்பி கெட்டியாக எடுத்து பாருங்க. இந்த ஸ்டேஜுக்கு மேலே இன்னும் விட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது முருகினா மாதிரி போயிடும். அடுப்பு அனுப்பிச்சுட்றேன். சூப்பராக ரெடி ஆகிடுது திரட்டிப்பால். இதுவும் கிருஷ்ணருக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் ஜம்முன்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். தெரியாத சின்ன குழந்தைகளுக்கோசரம் தான் இது சொன்னேன். இப்போது அவள் எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.